இன்னைக்கு நீங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு 500 ரூபாய் தாள் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை குடுகுடுன்னு ஓடி போய் எடுப்போம். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு 500 ரூபாய் தாள் ரோட்ல கிடந்துச்சு அப்படின்னா நீங்க அதை மதிக்க கூட மாட்டீங்க. நான் போய் எடுக்கணுமா அப்படிங்கிற மைண்ட் செட் கூட உங்களுக்கு வரவே வராது. ஏன் ப்ரோ அந்த அளவுக்கு காசோட வேல்யூ கம்மியாக போதானா? எஸ், காசோட வேல்யூ கம்மியாக போகுது. இதை நான் சொல்லல, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனரா அச்சீவ் பண்ணியிருக்கிற இலான் மஸ்க் அவர் தான் சொல்றாரு. Money won't matter in 2036. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஏஐ அப்படிங்கிற ஒண்ணு எந்த அளவுக்கு வளர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நாம எல்லாரும் காசு கொடுத்து வாங்க நினைக்கிற பொருள்களோட மதிப்பை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கு. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், 5 இயர்ஸ் பேக், இல்ல ஒரு 4 இயர்ஸ் பேக், இல்ல ஒரு 3 இயர்ஸ் பேக் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு we have to spend minimum 25,000 to 30,000 rupees. பட் இன்னைக்கு ஏஐ அப்படிங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் மணி அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. It's just a matter of me going and giving a prompt and the AI creates the entire website for me. At the end it's just matter of me buying a domain and hosting it in a particular platform. So அந்த entire process வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒர்க்கை மட்டும் தான் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. இதை விட மல்டிபிள் ஒர்க்ஸ் வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால நம்மளோட வேல்யூஸ், நம்ம காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருளோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நான் ஆண்ட்ராய்டு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னா I need to spend minimum 15,000 to 20,000 rupees to get a good mobile. பட் இன்னைக்கு நீங்க 5,000 rupeesக்கே புது மொபைல், பிராண்ட் நியூ மொபைலை நீங்க வந்து ஈஸியா வாங்க முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா ஏஐ ஆட்டோமேஷன். இதுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒர்க் பண்ணி மொபைல் போன்ஸ் எல்லாத்தையும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால டைம் அதிகமா கன்சியூம் ஆச்சு, மொபைலோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதனால அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சைனால ரெட்மி மொபைல் போன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ அப்படிங்கிற ஒன்றை வச்சு ஆட்டோமேட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 35 lakh மொபைல் போன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 35 lakh மொபைல் போன்ஸையுமே வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஹியூமன் பீயிங்ஸ் கூட இல்லாம என்டையர் டார்க் ஃபேக்டரி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஃபுல் ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம வாங்க போற பொருட்களோட மேனுஃபேக்சரிங் வந்து அதிகமாயிடும், அதோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அதோட பிரைஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு பொருளோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து நாம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த பொருளை ரெடி பண்றோம், நாம எந்த அளவுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. பட் இன்னைக்கு அந்த என்டையர் பொருளையுமே வந்து ஏஐ அப்படிங்கிற ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த வாங்குறதுக்கான செலவு வந்து ரொம்ப கம்மியாயிருது. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, you need to understand what money is all about. மணினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா then you will be able to clearly understand what I am talking about exactly, what Elon Musk is also talking about exactly. Money அப்படிங்கிறது வந்து it's a price that I pay for a particular value that I receive. A value can be in terms of a product or in terms of a service that I am receiving. நம்ம உலகத்திலே ரெண்டு மட்டும் தான் வாங்குவோம். ஒன்னு ப்ராடக்ட் வாங்குவோம், இல்லனா சர்வீஸ் வாங்குவோம். இது ரெண்டுக்கு தான் நம்ம கிட்ட காசு வருது, இது ரெண்டுக்கு தான் நம்ம வந்து பேயும் பண்ணுவோம். சோ இன்னைக்கு இருக்கிற உலகத்துல மணிங்கிற ஒண்ணு வந்து it decides only this two. நான் போய் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருளை நான் எங்க வாங்குறேன், எப்படி வாங்குறேன், யார்கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படிங்கறத பொறுத்து பிரைஸ் வந்து வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரோட்டு கடையில போய் ஒரு ஷர்ட் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஷர்ட்டோட பிரைஸ் மேபி 250 rupees. ஆனா அதே ஷர்ட் நான் மால்ல போய் வாங்குனேன் அப்படின்னா அந்த பிரைஸ் மேபி 1250 rupees. அங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த கிளாத் டிஃபரன்ஸ் கிடையாது, அந்த கிளாத்தை நான் எங்க போய் வாங்குறேன் அப்படிங்கறத அங்க டிஃபரன்ஸா இருக்கு. சோ அதனால எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா we pay the price not just for the product, also the value that product can create for me. Same in terms of services. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு டிஜிட்டல் மார்க்கெட்டரும் அவங்க கொடுக்குற சர்வீஸ்க்கான பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்களே ரீசெண்டா வந்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போடுறவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்றது, அவங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குறது, அதை எடிட் பண்ணி கொடுக்குறது, அதை போஸ்ட் பண்ணி அவங்களுடைய என்டையர் சோஷியல் மீடியா பேஜ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு நாங்க சார்ஜ் பண்ண ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் இதையே வந்து இன்னும் 2-3 கம்பெனி சென்னையிலே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட நாங்க கம்பேர் பண்ணும்போது என்னடா இவங்க இவ்வளவு அதிகமா பண்றாங்க, நம்ம இவ்வளவு தான் சார்ஜ் பண்ணிருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலா நாங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து அரௌண்ட் 30,000 rupees சம்திங் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து 2 lakhs rupees per person. நாங்க கொடுக்குற அதே சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. பட் அவங்க வந்து the way they are giving the services completely different. இம்பட்டுக்கும் நாங்க கொடுக்குற வீடியோஸ்க்கு, நாங்க கிரியேட் பண்ற வீடியோஸ், நாங்க கிரியேட் பண்ண கண்டென்ட் வந்து ரீச் அதிகமா வருது. ஆனா அவங்க கிரியேட் பண்ற கண்டென்ட் ரீச் கம்மியா வருது. சோ அங்க நான் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, the client and the customers whom they are concentrating, அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது எல்லாமே வந்து ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ், ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல்ஸ் who are afford to pay this. நான் வந்து என்னோட சர்வீஸை யாருக்கு கொடுக்குறேன், அந்த சர்வீஸை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து பிரைஸ் நிர்ணயிக்கப்படுதே தவிர எப்பயுமே ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து it is not just random நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே படாது. So this is a complete strategy of what money plays a very important role in today's world. இப்போ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் விஜய் அண்ணா தலைமையில் நடத்தப்பட்டு இருக்க கவர்மெண்ட் கூட 2031ல அவங்களோட ஆட்சி முடிகிறதுக்குள்ள அவங்களோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட எக்கானமியை 1.5 trillion மாத்தணும் அப்படிங்கறது அவங்களோட மெயின் எய்மா இருக்கு. சோ இந்த 1.5 trillion எக்கானமி அவங்க எப்படி மாத்த போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா it is all through one and only platform called artificial intelligence.
இன்டெலிஜென்ஸ். ஏன்னா அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஏஐல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அது மூலியமா ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி அது மூலியமா தமிழ்நாட்டை வந்து மேல் நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஏஐங்கிற ஒன்று வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் டெய்லி ஒர்க்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் டெய்லி டாஸ்க், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்க ப்ரோ, இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் 2036க்கு அப்புறம் நம்ம காசுங்கிற ஒண்ணே தேவைப்படாதா அப்படிங்கிற கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலா அப்படி கிடையாது. அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் எவ்ரிதிங் ரிமைன்ஸ் தி சேம். ஸோ எப்பயுமே ஏஐங்கிற ஒண்ணு உள்ள என்னதான் உள்ள வந்தாலும் அது இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் a bigger thing. It just change the way we do the work. அவ்வளவுதான். ஸோ அந்த வே தான் வந்து இட் ஆல்சோ டிஃபரன்ஷியேட்ஸ் த காஸ்ட். நான் பஸ்ல போனா ஒரு காஸ்ட் இருக்கும், ட்ரெயின்ல போனா ஒரு காஸ்ட் இருக்கும், பிளஸ் வந்துட்டு நான் டாக்ஸில போனா ஒரு காஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நான் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஏஐங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் the objective of the human life it's going to remain the same, but the way we do the work, the way we live the life is going to change forever. இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன? மணிங்கிற ஒன்று வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸா இருக்க போதா இல்லையா 2036ல? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இலான் மஸ்க் the world's big tech giants அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுறவர், அவர் சொல்ற இந்த ஒரு பாயிண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், என்னோட சேர்ந்து மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம். See you all tomorrow in the next video.